வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்தார் பிரதமர் மோடி. பிரான்ஸ், அமெரிக்கா பயணத்தை தொடர்ந்து குடியரசுத் தலைவருடன் சந்திப்பு. சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் 112 இந்தியர்களுடன் அமிர்தசரஸ் வந்தது 3வது விமானம். ஊழல் வழக்கில் மொரீஷியஸ் முன்னாள் பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத் கைது. பிரதமர் பதவியில் இருந்தபோது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து குவித்ததாக புகார். டெல்லியில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவு. அமெரிக்காவில் கனமழை, மத்திய கிழக்கு மாகாணங்களில் வெள்ள பாதிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் ஊபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதற்கிடையே டெல்லியில் பாஜக பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுவிட்டு திரும்பியுள்ளார். தொடர்ந்து டெல்லி ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி நேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 112 இந்தியர்களுடன் 3வது விமானம் அமிர்தசரஸ் வந்தது. அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இல்லாமலும் சட்டவிரோதமாகவும் குடியேறியவர்களை கண்டறிந்து நாடு கடத்தும் பணியை டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதி C-17 என்ற ராணுவ விமானத்தில் 104 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர். அவர்கள் கை மற்றும் கால்கள் விலங்கிட்ட நிலையில் அழைத்து வரப்பட்டது கடும் சர்ச்சையை கிளப்பியது. இதையடுத்து 2வது பேட்சாக நேற்று முன்தினம் 116 இந்தியர்களுடன் மற்றொரு அமெரிக்க ராணுவ விமானம் இந்தியா வந்தது. இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மேலும் 112 இந்தியர்களுடன் 3வது விமானம் நேற்று இரவு 10 மணி அளவில் அமிர்தசரஸ் வந்தது. இந்த விமானத்தில் பஞ்சாபை சேர்ந்த 31 பேர், ஹரியானாவை சேர்ந்த 44 பேர், குஜராத்தை சேர்ந்த 33 பேர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 2, இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டை சேர்ந்த 1 வந்துள்ளனர். குடியேற்ற விதிகள் மற்றும் ஆவணங்கள் சரிபார்ப்புக்கு பிறகு நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். டெல்லியில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவாகியுள்ளது. டெல்லியில் இன்று காலை 5:30 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவாகியுள்ளது. இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது டெல்லி மற்றும் குர்காவுன் பகுதிகளிலும் வட மாநிலங்களிலும் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி வந்தனர். இதேபோன்று டெல்லியில் ரயில்வே நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகளும் நிலநடுக்கம் உணரப்பட்டது என தெரிவித்துள்ளனர். எனினும் இதனால் ஏற்பட்ட பொருள் இழப்பு உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை. மகளிர் பிரீமியர் லீக் T20 தொடரின் 3வது ஆட்டத்தில் ஊபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றது. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் வதோதராவில் நடைபெற்ற 3வது லீக் ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ், ஊபி வாரியர்ஸ் அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் டாஸ் வென்ற குஜராத் அணியின் கேப்டன் ஆஷ்லே கார்ட்னர் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஊபி வாரியர்ஸ் அணியின் பேட்ஸ்மேன் குஜராத் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறினர். 20 ஓவர்கள் முழுமையாக விளையாடிய ஊபி வாரியர்ஸ் 9 விக்கெட்டுகளை இழந்து 143 ரன்கள் அடித்தது. இதனையடுத்து 144 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி குஜராத் அணி களமிறங்கியது. துவக்கம் முதலே பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய குஜராத் அணி 18 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தென்காசியில் 4864 பயனாளிகளுக்கு 4085 லட்சம் மதிப்பிலான நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்றார். தென்காசி மாவட்டத்தில் நகர் பகுதியில் உள்ள ICI அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வருவாய்த்துறை, மகளிர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலமாக 4864 பயனாளிகளுக்கு 4085 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது.
மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மாவட்டத்தில் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை விரைந்து திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். இதில் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் மற்றும் தென்காசி சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து துறை அலுவலர்கள், திரளான பயனாளிகள் கலந்து கொண்டனர். தென்காசி சுற்றி இருக்க ஊர்கள், தென்காசி நகராட்சி சுற்றி இருக்க பெல்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. 8 கிலோமீட்டரு இந்த இடத்துல குடியிருக்கவங்களுக்கு பட்டா இல்லாதவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்க போகிறோம். அதுக்குரிய ஜிஓ சர்க்குலேஷனில் இருக்குது. அது வந்த உடனே தெளிவாக உங்களுக்கு வந்துடும். யார் பட்டா கிடைக்கும், எவ்வளோ தூரத்தில் இருந்தால் பட்டா கிடைக்கும்னா வந்துடும். அந்த பட்டா கொடுக்குற நிகழ்ச்சியை மாண்பு முதலமைச்சர் தொடங்கி வைப்பார். பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் என்றும், ஒரு மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் என இந்தி திணிப்புக்கு எதிராக சீமான் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான கலந்தாய்வு கூட்டம் இது என்றும், தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தி வருகிறேன் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து மக்களின் மொழி வழி தேசியத்திற்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்றும், அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னுரிமை தரப்பட வேண்டும் என அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மன முதிர்ச்சி இல்லை, நீட் தேர்வு அச்சத்தில் உயிர் இழக்கின்றனர். இந்த நிலையில் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் பொது தேர்வு கொண்டு வருவது எப்படி ஏற்க முடியும் என்று பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் தேர்வு வைத்து தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்வார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரே மொழிங்கிற இந்தி எப்ப வந்தது சொல்லு. நான் எப்ப வந்தேன்? நான் உலக மொழிகளின் மூத்த மொழி. அத நாட்டின் பிரதமரே சொல்றார். உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் என் நாட்டில் இருக்கிறது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். நான் சொல்லல தம்பி, முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களே சொல்றாரு. அந்த மொழிக்கான முன்னுரிமை என்ன? நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவர். உலக மொழி ஆய்வறிஞர்கள் எல்லாம் சொல்லிட்டான். நீ 500 ஆண்டுகளையே தொடல. அப்ப உன் மொழி எல்லா மாநிலங்களையும் நீ வந்து பரப்பணும் நினைச்சா எப்படி சொல்லு? எப்படி இது எப்படி இந்தி படி இந்தி கட்டாயம் படினா எப்படி? அது எங்க போய் நிறுத்தும்னா, எனக்கு விருப்பமில்லாத உணவை நீ வழி கட்டாயமா ஊட்டி உள்ள தள்ளினா நான் உன் நெஞ்சிலதான் வாந்தி எடுத்து விடுவேன். அதான் நடக்கும். அப்ப நீ என்ன செய்யணும்? அவரவர் மொழி அவரவருக்கு. கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டு பொது மொழி ஒரு தொடர்பு மொழி இங்கிலீஷ் இருக்கு. விரும்பினால் உலக மொழி எல்லா மொழியும் நாங்க கற்கிறோம், இந்தி உட்பட. அப்படி வேணா ஒண்ணு செய்வோம். இந்தி தாய்மொழியா கொண்ட மாநிலங்கள்ல எங்க மொழியை கத்துக்கிறீங்க, தமிழை கத்துக்கிறீங்க, தெலுங்கு கத்துக்கிறீங்க. நாங்க இங்க நீ இந்திய மட்டும் படினா ஏன் தெலுங்கு கத்துக்கூடாதா, மலையாளம் கத்துக்கூடாதா, கன்னடம் கத்துக்கூடாதா, எங்கள் தாய்மொழி தமிழை கத்துக்கூடாதா? என்ன சேட்டை இது? 2026 தேர்தலில் மீண்டும் கழகம்தான் வரும், தளபதி தான் முதலமைச்சராக வருவார் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் அரசு பள்ளி மாணவிகளின் நலனுக்காகவும் கல்வி மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி 16 பள்ளிகளை சேர்ந்த 127 மாணவிகளுக்கு மலமார் குழுமம் சார்பில் ரூபாய் 11,16,000 ரூபாய் காசோலையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மாணவிகளிடம் வழங்கினார். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் KN நேரு பேசுகையில், திருச்சியில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகள் இன்னும் சில தினங்களில் முடிவடைந்துவிடும் என்றும், வரும் 18ஆம் தேதி ஒப்பந்ததாரர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது என்றும், அப்போது பேருந்து நிலையம் எப்போது திறக்கப்படும் என முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 2026 தேர்தலில் மீண்டும் கழகம்தான் வரும், தளபதி தான் முதலமைச்சராக வருவார் என்றும், எவ்வளவு பேர் கூட்டு சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிவித்தார். அண்ணாமலை குரு பிடித்த இரும்பு கையை வச்சுட்டு ஷூட்டிங் ஸ்டாலின் அவர் என்னைக்கு நமது ஆட்சியும் தலைவரையும் நல்லா சொல்லியிருக்காரு. என்றைக்குமே அவர் சொன்னதில்லை, நல்லா சொன்னதில்லை. அவர் எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாரு, ஆனால் அவர் சொன்னது எதுவுமே நடக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை அகற்றிடுவேன்னு சொல்கிறாரு. அவர் நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறதில்ல. திரும்பவும் முதலமைச்சர் தளபதி தான் வருவார்.
மக்கள் நல்லா இருக்கிறாங்க. இப்போ கூட மாணவர்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரிலாம் ஒரு வரவேற்பு மாணவர்களுக்கு முதலமைச்சருக்கு இருக்கிற வரவேற்பு யாருக்குமே இருந்ததில்லை. மீண்டும் கழகம்தான் வரும், தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். எவ்வளோ பேர் கூட்டு சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். சார், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதான் நிதி தரப்படும் சொல்லி மத்திய அமைச்சர் அதான் கொடுக்கலையே, நம்ம கொடுக்கலையே. ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு சொன்னோன்னா 2000 கோடியை வேற மாநிலத்துக்கு கொடுத்தாங்க, நம்ம கொடுக்கலையே. பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் கூட. ஆமாம், அதான் சொல்லியிருக்காங்க, வேற ஊருக்கு கொடுக்குறாங்க. அதாவது நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி அரசுக்கு நெருக்கடியை உண்டு செய்கிறார்கள். ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ அவங்க தான் பூரா தமிழ்நாட்டுக்கே செய்கிறது மாதிரி ஒன்று கூட செய்யாமல் இது மாதிரி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் சொல்கிறேன். கடலூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் தமிழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசு கேட்கும் அனைத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக செய்து கொடுப்பதாகவும், மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி, அதிகமான மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி, பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். என்னென்ன கேட்குறீங்களோ அனைத்தையுமே இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பிரம்மாண்டமான ஏர் ஷோ எங்கே நடந்தது? தமிழகத்தில். இந்தியாவிலேயே முதல் முறையாக டிஃபென்ஸ் ஷோ எங்கே நடந்தது? தமிழகத்தில். அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழகம். அதிகமான யூனிவர்சிட்டிஸ் பர்மிஷன் யார் கொடுத்துருக்கிறாங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கிறார்? தமிழகத்தில். விழுப்புரத்தில் பொதுத்துறை கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தினை நீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டும் என INTUC தலைவர் இளவரி வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலை தொழிற்சங்க பேரவைகளின் கூட்டமைப்பின் சார்பில் மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் INTUC தலைவர் இளவரி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழகம் முழுவதும் 16 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உள்ளது என்றும் 2003ஆம் ஆண்டு முதல் பணியாற்றிய 11,000 தொழிலாளர்கள் இரு வகையான சம்பளம் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஊழியர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்ட தீர்ப்பினை அமல்படுத்த வேண்டும் என்றும், அப்படி நிறைவேற்றவில்லை அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்பன உள்ளிட்டவை தெரிவித்தார். 2 விதமான சம்பளங்கள் வழங்கக்கூடாது, ஒரே விதமான சம்பளங்கள் தான் வழங்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் தொழிற்சங்க ஒற்றுமையும் தொழிலாளர்களுடைய ஒற்றுமையும் தான் காரணம். கடந்த கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது வேலை நிறுத்தம், ஊர்வலம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் போன்ற அத்தனை போராட்டங்களை நடத்தியதன் விளைவாகத்தான் ஓரளவு இந்த நிர்வாகம் இன்றைக்கு இந்த தொழிலாளர் பக்கம் திரும்பி இருக்கிறது. செய்யாறு மேல்மா சிப்காட் தொடர்பாக விவசாயிகள் என்கிற போர்வையில் வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அலகு 3 மேல்மா சிப்காட் திட்டம் 3174 ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாக்க அறிக்கை வெளியிட்டு பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பட்டா நிலங்களிலும் கிணறு மரங்களை கணக்கெடுக்க சிப்காட் நில எடுப்பு அலுவலர்கள் இளநீர் குன்றம், வட ஆலப்பிரந்தான் ஆகிய கிராமங்களில் முகாமிட்டனர். அப்போது அங்கு வந்த விவசாயிகள் சிலர் சிப்காட் அலுவலரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தி சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்களில் வெளியான நிலையில் செய்யாறு சட்டமன்ற அலுவலகத்தில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், செய்யாறு MLA O ஜோதி ஆகியோர் கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர், மேல்மா சிப்காட் திட்டம் மூலம் பெரும்பாலும் தரிசு நிலங்களையே கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது என்றும், ஒரு சில கட்சியினர் மற்றும் விவசாயிகள் என்கிற பேரவையில் மாற்று மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிலரை கையில் வைத்துக்கொண்டு 500 நாட்களுக்கு மேல் போராடுவதாக கூறி வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதல்வர் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வரும் நிலையில் நிச்சயமாக சிப்காட் நிலவேடு பணிகள் நடைபெற்று சிப்காட் கம்பெனிகள் முதல்வரின் ஆலோசனைப்படி உறுதியாக உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்.
விவசாயிகளுக்கு எதிர்ப்பு கழகம், சிப்காட்டுக்கு எதிர்ப்பு கழகம் போன்ற பெயரை வைத்துக் கொண்டு அதை பேட்டி கொடுப்பது, போராடுவது என்பதை குறிப்பிட்டு மீதி உள்ள சுமார் 200,000 ஏக்கர் நிலங்கள் தரிசு நிலமாக உள்ளது. இது நாங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசிக் கொள்ளவில்லை. அந்த தரிசு நிலம் என்பதற்கு இங்கே உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இது ஏதோ நாங்கள் இது ஒரு ஆழ்நிலையங்கள் மேப்பை வைத்து எடுத்த படம். இது நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன ஒரு இது ஞான பிரகாசம் என்பது இளநீர் குன்றத்திலே இங்கு எடுக்கப்படும். இது எங்கே முப்போக விலை கூட இல்லை. இங்க இருக்கின்றது அங்கிருந்த மரங்களை பார்த்துக் கொண்டால் இது கருவேல மரங்கள். ஒரு கருவேல மரம் இந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் சுமார் 10-15 ஆண்டுகளும் இந்த வளர்ச்சியை அடைவதற்கு கருவேல மரம் தேவை. இது 10 ஆண்டுகளாக இங்கே பயிர் வைக்கிறது. இது ஒரு உதாரணம் ஊடகங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து போன போது மேல் பார்க்க எடுத்துக்கொண்டால் அங்கே விளைநிலங்கள் பாருங்கள். இங்க நிலை இங்கே முப்போகம் கல் இருக்கிறது. அது போல எழுந்தல் என்ற கிராமம் அங்கே எடுத்துக்கொண்டால் அந்த பகுதியை பாருங்கள். இது எல்லாம் தரிசு நிலங்கள். அது போல வடகாலப்பிரதான் என்ற கிராமத்திலே எடுத்துக்கொண்டால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டு விளைநிலங்கள் இல்லாமல் தரிசு நிலங்களாக தான் இருக்கின்றது. இந்த வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் அவங்க இதெல்லாம் ஒன்று எடுத்து இல்லாத போறது. இது நம்ம நல்ல நோக்கம். ஒரு சமூக வலைதளங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்கு, ஒரு நல்ல பயன்பாட்டிற்கு அதெல்லாம் பயன்படுத்த வேண்டும். சில பார்த்தா தப்பான சில வலைதளங்கள் எல்லாமே இல்லை, சில அவங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளக்க வேண்டும். அந்த சமூக வலைதளங்களை எடுத்து அவருடைய பரப்புகின்ற ஒரு சகோதரி, உன் மனைவி அந்த கம்பெனியை வேலை செய்கிறார், பிழைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சென்னை புளியந்தோப்பில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் திருவிக நகர் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி டைகர் ராஜாத்தி என்பவரை போலீசார் தொடர்ந்து தேடி வந்தனர். இந்நிலையில் புளியந்தோப்பு டிகாஸ்டர் சாலை பகுதியில் டைகர் ராஜாத்தி பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை சுற்றி வளைத்த போலீசார் அவரிடம் இருந்த 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி புளியந்தோப்பு பேசின் பிரிட்ஜ் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிறிய ரவுடிகளுக்கு கொடுத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் டைகர் ராஜாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்து இருசக்கர வாகன கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாவட்டம் முழுவதும் இருசக்கர வாகன கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். பேரணியில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்தும் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பேரணியின் காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் தங்களது போராட்டத்திற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ரயில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ் நகரை சேர்ந்த நபர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிவித்து சபரிமலையில் தரிசனம் முடித்துவிட்டு பழனி நோக்கி முருகனை தரிசனம் செய்வதற்காக குமுளி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது தேனி மாவட்டம் கோவிந்தன்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது வண்டியில் புகை வருவதை அறிந்த ஐயப்ப பக்தர்கள் உடனே வாகனத்தை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு எல்லோரும் இறங்கி உள்ளனர். இதைத் தொடர்ந்து வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. பின்னர் இது குறித்து உத்தமபாளையம் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஆம்னி வண்டியை தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் வாகனம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. மேலும் இந்த விபத்து குறித்து உத்தமபாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு உடல் முழுவதும் டேப் ஒட்டி நூதன முறையில் மது பாட்டில்களை கடத்த முயன்றவரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவு பேரில் தனிப்படை போலீசார் உதவி ஆய்வாளர் சண்முகம், சதீஷ் மற்றும் காவலர்கள் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை அழைத்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தனர். அப்போது உடல் முழுவதும் மது பாட்டில்களை டேப் ஒட்டி கடத்த முயன்ற போது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் விழுப்புரத்தை சேர்ந்த நாகமணி என்பதும்
புதுச்சேரியிலிருந்து நூதன முறையில் உடம்பில் மது பாட்டில்களை டேப் ஒட்டி தமிழக பகுதியில் விற்பனை செய்ய முயன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 120 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கேரளா மாநிலத்தில் அரசு நர்சிங் கல்லூரியில் 3 மாதங்களுக்கு மேலாக கொடூரமாக ராகிங் செய்த வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயம் காந்தி நகரில் அரசு நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த நர்சிங் கல்லூரியை சேர்ந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களை கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக கொடூரமாக ராகிங் செய்த சம்பவம் இப்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 3 பேரை 3ஆம் ஆண்டு மாணவர்கள் கூர்மையான பொருட்கள் மூலம் குத்தி காயம் ஏற்படுத்தியும் அந்த காயத்திலும் லோஷன் ஊற்றி கொடுமைப்படுத்தி உள்ளனர். இதையடுத்து ராகிங் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ராகிங் தடுப்பு சட்டப்படி கல்லூரி முதல்வர் விசாரணை நடத்தினார். அதில் ராகிங் செய்யப்பட்டது உண்மை என தெரிய வந்ததை அடுத்து ராகிங்கில் ஈடுபட்ட 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 5 பேரை சஸ்பெண்ட் செய்தனர். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்களை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதில் கோட்டயம் முன்னிலவு பகுதியை சேர்ந்த சாமுவேல் ஜான்சன், வயநாடு நடவயல் பகுதியை சேர்ந்த ஜீவா, மலப்புரம் வண்டூரை சேர்ந்த ராகுல் ராஜ், மலப்புரம் மஞ்சேரியை சேர்ந்த ரிஜின் ஜித்து, கோட்டயம் கோருத்தோடு பகுதியை சேர்ந்த விவேக் ஆகியோர் ராகிங் செய்தது உறுதியானது. இதையடுத்து 5 மாணவர்களையும் போலீசார் கைது செய்தனர். கடலூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் 360 சென்டிமீட்டர் ஆழத்தில் 7 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட சங்கினால் ஆன பொருள் அருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மருங்கூர் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் 360 சென்டிமீட்டர் ஆழத்தில் 7 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட சங்கினால் ஆன பொருள் அருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் செம்பு மற்றும் இரும்பு போன்ற உலோகத்தினால் ஆன பொருட்கள் கிடைத்து வந்த நிலையில் சங்கின் உத்தண்டு மருங்கூர் அகழாய்வில் கிடைத்துள்ளது. மேலும் சங்கருக்கும் தொழில் நடைபெற்றுள்ளது என்பதையும் அதன் தொழில்நுட்பங்களையும் கற்று தேர்ந்துள்ளனர் என்பதையும் புலப்படுத்துகிறது. இதற்கு முன்னர் மருங்கூர் அகழாய்வில் இரும்பு பொருட்கள், ராஜராஜ சோழன் காலத்து செம்பு காசுகள், அஞ்சனக்கோள், அகேட், சூது பவளம், கண்ணாடி மணிகள், ரவுலட்டட் பானை ஓடுகள் கண்டறியப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் மாணவிகளுக்கான மாநில அளவிலான ஊசு போட்டி நடைபெற்றது. கோவை குறும்பபாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் கேலோ இந்தியா மற்றும் தமிழ்நாடு ஊசு சங்கம் சார்பில் மாணவிகளுக்கான மாநில அளவிலான ஊசு போட்டி நடைபெற்றது. போட்டியில் சென்னை, கோவை உள்ளிட்ட 25 மாவட்டங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் சான்சு, டாவுலு ஆகிய 2 பிரிவுகளில் மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம் மற்றும் பணப்பரிசுகள் வழங்கப்பட்டது. கேலோ இந்தியா உமன்ஸ் லீகல் ஸ்டேட் நடக்குது. இங்கே வந்து நான் தாய்ச்சிக்வான் சீனியரில் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, காலேஜ் சீட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நேஷ்னல்ஸ், இன்டர்நேஷ்னல்ஸ் போகிற வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்மளோட ஆல்ரெடி இது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறனால கேர்ள்ஸ் சேஃப்டிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஒரு என்ன சொல்ல, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. ரொம்ப ஒரு கேர்ள்ஸ்க்கு இது கேலோ இந்தியாங்கிறனால இன்னும் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. கேர்ள்ஸோட பவரை இது பண்ணுற வெளியில் கொண்டு வர மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. அது கான்ஃபிடென்ட் லெவலை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. எல்லாமே போல்டாக இருக்கும் கேர்ள்ஸு. தேங்க்யூ ஸோ மச். செங்கம் அடுத்த குப்பநத்தம் அணை அருகே செய்யாறு குறுக்கே பாலம் அமைத்து தர உழவர் உரிமை இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஜபாதமலை அடிவாரம் குப்பநத்தம் அணை அருகே உள்ள கல்லாத்தூர், குறிஞ்சிக்குப்பம், மோட்டூர் உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர் உரிமை இயக்க மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு செய்யாறு குறுக்கே தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் செய்யாறு குறுக்கே பாலம் அமைத்து தர கோரி கையில் பதாதைகள் ஏந்தி செய்யாறு மையப்பகுதியில் நின்று கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தை புறக்கணிப்பு செய்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மணவாநல்லூர் ஊராட்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இக்கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவரின் பதவி காலம் முடிந்த நிலையில்
கடந்த 3 வாரத்திற்கு மேலாக 100 நாள் வேலை திட்டத்தை புதிதாக நியமிக்கப்பட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் கவனத்தில் வந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்களின் ஆதரவுடன் பழைய பணித்தள பொறுப்பாளர்கள் மீண்டும் பணிக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யும் பொதுமக்களிடமிருந்து அட்டை பெறப்படாததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக பொதுமக்கள் யாரிடம் 100 நாள் வேலை திட்டத்திற்கான அட்டையை வழங்குவது என அறியாமல் திகைத்து இருந்த நிலையில் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது ஆளுங்கட்சி அராஜக போக்கை கண்டித்தும் புதிதாக நியமிக்கப்பட்ட பணித்தள பொறுப்பாளர்களை மீண்டும் பணிக்கு எடுத்துக்கொள்ள கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த விருத்தாசலம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அரசு பேருந்தை தாக்க முயன்ற படையப்பா யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மறையூரிலிருந்து மூணார் செல்லும் சாலையில் கேரள அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது வழியில் குறுக்கிட்ட காட்டு யானையான படையப்பா யானை பேருந்தின் பின்புறத்தில் தாக்கியதோடு கண்ணாடிகளை உடைக்க முயன்றது. பேருந்தில் பயணிகள் இருந்த நிலையில் ஓட்டுநர் சாதுர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை முன்னோக்கி இயக்கியதோடு பேருந்தை வேகமாக இயக்கி அப்பகுதியிலிருந்து வெளியேறியதால் பேருந்தில் பயணித்த பயணிகள் பாதுகாக்கப்பட்டனர். இந்த காட்சிகளை எதிரே வந்த வாகனத்திலிருந்த ஒருவர் தனது மொபைலில் படம் பிடித்ததோடு சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டனர். இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பாகி வருகிறது. திருச்செந்தூர் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் புதிய புறக்காவல் நிலையம் திறக்கப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வண்ணம் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் பகுதியில் கூடுதலாக புறக்காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் பேருந்து நிலையத்தில் புதிய புறக்காவல் நிலையம் தொடங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் கலந்து கொண்டு புதிய புறக்காவல் நிலையத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் வேல்முருகன், திருச்செந்தூர் தாலுகா காவல் ஆய்வாளர் இன்னோஷ்குமார் மற்றும் போக்குவரத்து காவலர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுகோள் வழங்கும் யாக விழா நாராயணி பீடத்தில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் உள்ள நாராயணி பீடத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுகோள் வழங்கும் யாக விழா நடைபெற்றது. இதில் தங்கக்கோவில் நிறுவனர் சத்தியம்மா பூஜைகளை செய்து புனித நீரை எழுதுகோள்களின் மீது ஊற்றினார். இதனைத் தொடர்ந்து வேலூர் தங்கக்கோவில் நிறுவனர் சக்தி அம்மா தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ சூக்கியாகம் எனப்படும் சரஸ்வதி யாகம் செய்து கலசத்தில் புனித நீரை வைத்து வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் எழுதுகோள்களின் மீது ஊற்றி பூஜைகள் செய்யப்பட்டு மாணவர்களும் மாணவிகளும் நல்ல மதிப்பெண்களை பெறும் நோக்கில் எழுதுகோள் வழங்கப்பட்டது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தென்மண்டல துணைத் தலைவர் பொன்னி மற்றும் வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி உள்ளிட்டோரும் திரளான மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள ஆனந்தவள்ளி அம்பிகை ஆபத் சகாயேஸ்வரர் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள ஆனந்தவள்ளி அம்பிகை ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த 14ஆம் தேதி பூஜை, விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் காலயாக பூஜை துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை செய்யப்பட்டு யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்கள் புறப்பாடு செய்து கலசங்கள் விமான கோபுரத்திற்கு சிவாச்சாரியர்கள் எடுத்து செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொண்ட மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு ஏதோ தமிழகத்தை புறக்கணிப்பது ஒரே ஆண்டில் 11 மருத்துவர்கள் குஜராத் மாநிலம் அல்ல தமிழகம். இங்கு திருமணம் இருக்கின்ற அத்துணை சிட்டிகளும் ஸ்மார்ட் சிட்டி என்பது ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான், அது தமிழகத்தில் மட்டும்தான். செய்வதை சொல்வதற்கும் மனம் வேண்டும், செய்யா
புதுக்கோட்டையில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் அமராவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் அமராவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பூஜையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசத்தை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க, மேலதாள மங்கள வாத்திய இசைகள் முழங்க, ராஜகோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்தார் பிரதமர் மோடி. பிரான்ஸ் அமெரிக்கா பயணத்தை தொடர்ந்து குடியரசுத் தலைவருடன் சந்திப்பு. சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் 112 இந்தியர்களுடன் அமிர்தசரஸ் வந்தது 3வது விமானம். ஊழல் வழக்கில் மொரீஷியஸ் முன்னாள் பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத் கைது. பிரதமர் பதவியில் இருந்தபோது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து குவித்ததாக புகார். டெல்லியில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவு. அமெரிக்காவில் கனமழை, மத்திய கிழக்கு மாகாணங்களில் வெள்ள பாதிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் ஊபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.